ஹலோ வியூவர்ஸ், ஐம் சௌமியா ஃப்ரம் மெஸ்மரைஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடி மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு போன வீடியோஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, 9th 10th புக்கில் தான் ஓவராலாக உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, டெட்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அது பேசிக், அவ்வளோதான். ஸோ வந்து ஒரு எலிஜிபிள் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது மட்டும் மேலோட்டமா பேசிக்கா வந்து கற்றுக் கொடுத்தாலே உங்களுக்கு போதும். அதையே வச்சு நீங்க வந்து ஒரு 28 30க்கு 28 மார்க்கே எடுத்துருவீங்க. ஆனா எஸ்ஜிடி அப்படி கிடையாது. எஸ்ஜிடின்றது நியமன தேர்வு. ஆக்சுவலா நியமன தேர்வுனா அது கொஞ்சம் டஃப் வச்சே ஆவாங்க அந்த இடத்துல. ஏன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதுல. ஸோ கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மார்க்கே உள்ள ஆகும். அதுல எலிஜிபிள்ன்றதுவே கிடையாது. எலிஜிபிள் ஆயிட்டீங்களா, அடுத்தது என்னது, எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு உட்காந்து படிச்சு அதுல ஹை மார்க் ஜென்ரல்ல போயிடணும், அவ்வளவுதான். நம்மளோட எய்ம் ஜென்ரல்ல போயிட்டோம்னா எந்த ஒரு தலைவலியும் இருக்காது. நம்ம கேட்டகரியில வருதா இல்லையா அப்படிலாம் நம்ம பார்க்கவே கூடாது. நம்மளுக்கு ஜென்ரல்ல போயிட்டாலே ஈஸி, அவ்வளவுதான், வேலை கிடைச்சிச்சு. இப்போ ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம உட்காந்து முதல்ல அதுக்கு படிக்கணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றீங்க, எலிஜிபிள் ஆயிட்டோம், எப்ப நோட்டிபிகேஷன் வருதோ அப்ப பாத்துக்கலாம், அப்புறமா என்ன வேணா பண்ணிக்கலாம், அப்புறம் நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சா போதும் அப்படின்னு நினைச்சிடுறீங்க. இல்ல, யார் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் ஆயிட்டோம்னு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சா, ஆல்ரெடி நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்களா, எல்லார் எக்ஸாமையும் படிச்சுட்டு வந்துட்டீங்களா, எலிஜிபிள் ஆயிட்டீங்களா, அடுத்தது நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியமன தேர்வுக்கு உட்காந்து அப்பயே நீங்க உட்காந்து படிக்கிறது தான். ஏன் அப்படின்னா, படிப்பை நடுவுல ஸ்டாப் பண்ணிட்டீங்க, கேப் ஆயிடுச்சுன்னா அடுத்தது அதை கம்பேக் கொடுக்கறதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். அந்த டைம், அந்த லிமிட் உங்களுக்கு பத்தாது. நீங்க நினைக்கலாம் நிறைய பேர் வந்து பிஓ எக்ஸாம் படிக்கிறோம், அது வரும்போது பார்த்துக்கலாம், எஸ்டிடி வரும்போது பார்த்துக்கலாம், பிஓ எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்ட்டு. பிஓ எக்ஸாமுன்னு பார்த்தீங்கன்னா 21 போஸ்டிங் தான். 21 போஸ்டிங். அதுக்கு அப்ளை பண்றவங்க எத்தனை பேர், அவங்க வந்து யாரெல்லாம் பிஓ எக்ஸாமுக்கு பண்ணலாம்னா, பேப்பர் 1 பேப்பர் 2 உங்களுக்கு எலிஜிபிள் ஆகலைன்னு தெரிஞ்ச உடனே நீங்க அதுல பண்ணலாம். ஆனா நீங்க எலிஜிபிள் ஆகுறீங்க அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணணும், நீங்க எஸ்ஜிடி நியமன தேர்வுக்கு யூஜிடிஆர்பிக்கும் எஸ்ஜிடிக்கும் உட்காந்து படிங்க. அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களை தள்ளி விட்டுட்டு முன்னாடி வர்றதுக்கு நிறைய பேர் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து காலேஜ் முடிச்ச உடனே அடுத்தது எக்ஸாம் முடிச்ச உடனே அடுத்து 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 போயிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன எக்ஸாம் வருது, அடுத்தது படிக்கலாம், அடுத்தது படிக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், ரெஸ்ட் எடுத்து அடுத்தது பார்த்துக்கலாம், டைம் வரும்போது பார்த்துக்கலாம். அப்படிலாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எஸ்ஜிடியில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னது என்னன்னா, மேக்ஸில் எனக்கு 4 மார்க் தான் மேம் வந்துச்சு, எனக்கு போயிடுச்சு அப்படின்னு எனக்கு கால் பண்ணி கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. 4 மார்க் தான் போன வாட்டி வந்ததே, மேக்ஸில் மட்டும் ஒரு 12 மார்க் எடுத்திருந்தேன்னா நான் உள்ளே போயிருப்பேன், நான் 98ல் வந்து நான் நின்ட்டேன் எஸ்ஜிடியில் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ ஈஸியாக இருக்க மேக்ஸு, இல்லை என்னால் 4 மார்க் தான் வாங்க முடிஞ்சுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி கஷ்டம் நீங்கள் படுறீங்க அப்படின்னா இனிமேல் கஷ்டப்படாதீங்க. நம்ம மெஸ்மரைஸ் அகாடமி என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆன்லைன் கிளாஸு எஸ்ஜிடி மேக்ஸுக்கு ஆன்லைன் கிளாஸு கண்டக்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி அதோட வீடியோஸ் எல்லாமே நான் போட்டேன். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா, நம்மளோட மேக்ஸ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 கிளாஸ் தரும். அப் டு 6th to 10th வரைக்கும் நீங்கள் என்ன வந்து கொஷினில் கேட்டாலும் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன் அப்படின்னா அப் டு டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி கொடுக்குறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த வேர்டை, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நம்ம வந்து அதை மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நம்ம அகாடமியில் வந்து இங்கிலீஷ் கிளாஸ், மேக்ஸ் கிளாஸ் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ 2 கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து நீங்கள் சேர்றவங்களுக்கு அந்த வீடியோவும் நாங்கள் லிங்க் அனுப்புவோம். ஸோ ப்ரைவேட்டாகவே உங்களுக்கு லிங்க் சென்ட் ஆகும். உங்களுக்கு சேரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன மாதிரி சம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, இப்படிலாம் சம்ஸ் கேட்குறாங்களா அப்படின்ற டவுட் உங்களுக்கு வருது. ஸோ அதுக்காக அந்த சம்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம், எப்படி ஃபார்முலா பேஸ் பண்ணி பண்ணலாம், எப்படி ஈஸியாகவும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பால் கடை உரிமையாளர் 1 லிட்டர் 16 விதம் ஒரு வாரத்துக்கு வந்து 1220 லிட்டர் வந்து கொடுக்குறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்ல, இதை பிராக்கெட்ல நம்ம போட்டுக்கலாம்.
16 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1220 லிட்டர். நெக்ஸ்ட் 14 ரூபான்ற விதத்துல வந்து ஒரு வாரத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாருன்னா 980 ரூபான்னு கொடுக்குறாராம். ஸோ 14 ரூபான்னு வந்து பாத்தீங்கன்னா 980 ரூபான்னு கொடுக்குறாரு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு லிட்டர் வந்து 17 ரூபாய்னா வாரத்துக்கு எத்தனை லிட்டர் தேவைப்படும், அவ்வளவுதான். கொஷினே அவ்வளவுதான். இதுக்கு இவ்வளோ பெரிய லைன் இருக்குது. இதுக்கு வந்து ஐயோ நம்ம எப்படி பண்றதுலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபார்முலா முடிஞ்சு போச்சு. இது எந்த புக்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னா 10th புக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. 10th மேத்ஸ் புக்ல வந்து இந்த ஃபார்முலா அவ்வளவுதான். 2 பாயிண்ட், இதை பாயிண்ட்ல போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். பாயிண்ட்ல போட்டீங்கன்னா 2 பாயிண்ட் இருந்துதான் ஒரே ஃபார்முலா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. இதுல என்னடா x1 y1 லாம் சொல்றாங்க, என்னது இது, நம்மளுக்கு எதுவுமே தெரியாதே அப்படிலாம் இல்ல. ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்களா, அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் x1 y1, அடுத்தது x2 y2, அடுத்த பாயிண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ இதை பேஸ் பண்ணி சம் போட போறீங்க. y1 என்னது 980 by 1220 by 980 equal to x minus x1 என்னது 14 by 16 minus 14. இப்போ என்ன பண்ணுங்க, கீழே வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1220ல 980 மைனஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், 240 equal to x minus 14. 16ல 14 போயிடுச்சுன்னா 2 டேபிள்ல 240 வந்து மைனஸ் டிவைட் பண்ணிட்டாலே இங்கே 120 வந்துருமா. இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா y minus 980 equal to இந்த 120 இந்த சைடு போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 120 into x minus 14. என்னடா இப்படி வந்து நின்னுச்சே அப்படிலாம் இல்லை. இப்போ என்ன ட்விஸ்ட்னா கொஷினை திரும்பியும் படிங்க. லாஸ்டா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 17 ரூபாய், ஒரு லிட்டருக்கு 17 ரூபாய்னா வாரத்துக்கு எவ்வளவு வரும்னு கேட்டாங்க. கரெக்டா? இப்போ நம்ம என்ன சொன்னோம், எக்ஸை தான் நம்ம வந்து ருபீஸ்ல வைக்கிறோம். கரெக்டா? அப்ப இங்க என்ன பண்ணோம், எக்ஸுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுவீங்க, 17 ரூபான்னு போடணும், அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணுவீங்க, இங்க 120 17 minus 14. 17ல 14 போயிடுச்சுன்னா என்னது 3. 3யோட என்ன பண்ணுங்க 120 இன்டூ பண்ணிக்கோங்க. 980 வந்து மைனஸ்ல இருக்கு, அந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் ஆயிடும். ஆன்சர் வந்துச்சா, முடிஞ்சிச்சு. ஸோ இது எப்படி பண்ணணும்னா ஈஸியா பாருங்க. y minus 980 equal to, ஸோ 12ல 14 படிச்சு 17ல 14 படிச்சுன்னா 3. ஸோ அப்போ 120 இன்டூ 3. ஸோ அப்போ இதை வந்து கிளீனாக லாஸ்ட் ஸ்டெப் போடுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எப்படி வரும்னா y minus 980 120 இன்டூ 3. ஸோ 120 இன்டூ 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360. இந்த 980 வந்து இந்த சைட் போயிடுச்சுன்னா ப்ளஸில் வரும் 980. ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க, 1340. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அவ்வளோதான். இதுக்கு நம்மளுக்கு தேவை என்னது, ஒரு ஃபார்முலா, அவ்வளோதான். 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஃபார்முலானா அது ஒன்று தான். அந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் 10th புக்கில் 5th சாப்டரில் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறாங்க, அவ்வளோதான். வேற ஒன்றுமே இல்லை. இதுக்கான நம்ம மண்டையை போட்டு குழப்பிடுறோம், எப்படிடா அப்படின்ற மாதிரிலாம் குழப்பிடுறோம். ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஸோ ஈஸியாகவே நம்ம கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இன்னும் ஈஸியாக நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ டாப் டு பாட்டம் வந்து நம்ம கிளாஸில் வந்து ஈஸியாகவே சொல்லி எல்லாமே தரும். இப்போ இங்கே என்னன்னா ஒரு செங்கோண முக்கோணம், இது என்னது 9th 10th தான் இருக்குது ட்ரிக்னாமெட்ரியே, வேற எங்கேயுமே இல்லை. 11th 12th நம்ம போக வேண்டாம், 10th பேசிக் வரைக்குமே பார்க்கலாம். 9th 10th புக்கில் மட்டும்தான் இருக்குது ட்ரிக்னாமெட்ரி. 6th-லேருந்து 8th வரைக்கும் இல்லை. இந்த 9th 10th புக்கில் இருந்து மட்டும் தான் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு செங்கோண முக்கோணம் 90 டிகிரியில் ஒரு முக்கோணம் வந்து இருக்குது, செங்கோண முக்கோணம். இதில் என்னன்னா 1:√3:2 மற்றும் தீட்டா என்பது குறைந்த மதிப்புடைய குறுங்கோணம். தீட்டா வந்து எங்க இருக்கும், குறுங்கோணம், இதுதான் குறுங்கோணம். இதுல அந்த ரேஷியோ எப்படி எடுப்பீங்கன்னா √3. ஸோ இதுதான் நடுவில் இருக்கு. ஸோ அப்போ அதுதான் குறுங்கோணம், இதுதான் இருக்குதுலே சின்ன நம்பர். √3யோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.7. அதாவது பக்கத்தில் டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால √3 நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இங்கே 1 போட்டுக்கோங்க, இங்கே 2 போட்டுக்கோங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதுக்கு 9th புக்கில் பேசிக்கா இருக்கும். cos தீட்டானா என்ன அப்படின்ட்டு. cos தீட்டானா முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கம் பை கர்ணம். அடுத்த பக்கம்னா தீட்டாக்கு பக்கத்துல இருக்குது பாத்தீங்களா, இதுதான் அடுத்த பக்கம்னு அர்த்தம். அப்ப √3 பை கர்ணம்னா என்னது, இதுதான்.
இதோட வேல்யூ என்னது 2. இதுதான் cos θ. அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னது cos ஸ்கொயர் θ. அதை ஸ்கொயர்ல பண்ணுங்க, முடிஞ்சிச்சு. அப்போ √3/2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? √2 ஸ்கொயரா அழிஞ்சிடும், 3 மட்டும் வரும். இந்த ஸ்கொயருக்கு 2க்கு ஸ்கொயர் போட்டா என்ன வரும்? 4. 3/4 ஆன்சர். இது வேற cos ஸ்கொயருக்கு மட்டும் தான். இப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் பண்ணுமே. சீக்கண்ட் என்னன்னா உல்டாவா போடுங்க, அவ்வளவுதான். சீக்கண்ட் θ என்னது? அப்படியே இதை உல்டாவா போடுங்க. கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2/√3 வரும். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2/√3 ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 4/3 வரும். இப்போ இது ரெண்டு ஆன்சரையும் நம்ம என்ன பண்ண போறோம்? பிளஸ் பண்ண போறோம். 3/4 பிளஸ் 4/3. அப்போ கீழே வந்து ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணிக்கோங்க. 12 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 × 3 என்னது 9. 4 × 4 வந்து 16. 9 + 16 என்னது 25. 25/12 ஆன்சர். ஈஸியா இருக்கா? ஸோ இதுக்கு நம்ம பேசிக்கா எடுத்தது என்னன்னா காஸ் ஃபார்முலா, சீக்கண்ட் ஃபார்முலா. காஸ் ஃபார்முலா மட்டும் போதுங்க, சீக்கண்ட் ஃபார்முலா அப்படியே உல்டாவா போடுங்க. இது 9th பேசிக்கா ட்ரிக்னாமெட்ரியில பேசிக்கா கொடுத்துருக்காங்க. காஸ்னா என்ன அப்படின்றது. அதுலேயே சைனு டேனு எல்லாத்துக்குமே 3 பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த 3 ஈஸியாக வந்துடும். ஸோ இது 9th புக்கில் பேசிக்காகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ அடுத்தது 7வது ஃபிபனாக்சி எண். ஃபிபனாக்சி எண்லாம் நம்ம டெட்டில் நிறைய பார்த்துடும். ஈஸியானதா வைக்கிறான், கஷ்டமானதா வைக்கிறான். இப்பயே நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. கஷ்டமானதும் இருக்கு, எஸ்டிடியில் ஈஸியான சம்மும் இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்ச சம்மே இருக்குது. இதுக்கெல்லாம் அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மளுக்கு டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2லேயே அதிகமாக இதிலலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா டைமை கொஞ்சம் சேவ் பண்ணிக்கோங்க கஷ்டமான சம்முக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபெபனாக்சிஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இப்பயே ஞாபகம் வந்திருக்கும் நிறைய பேருக்கு. ஃபெபனாக்சிஸ்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? 1 1, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் 2 நம்பர் என்ன வரும்? 1 1. அடுத்தது என்னது? அதோட கூடுதல் 3 5 8 13. இதோட 7வது நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. 1 2 3 4 5 6 7 13 தான் இதோட 7வது உறுப்பு, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம். 2.5 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ பூமாலை. வட்ட வடிவ பூமாலை வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வந்து கொடுத்துட்டாங்க 2.5. இதில் ஒரு பூச்சரம் வந்து செய்யணும் அப்படின்னா எவ்வளோ நீளம் வந்து எவ்வளோ நீளத்துக்கு மேலே தேவைப்படும் கேட்குறாங்க. ஆக்சுவலாக இவங்க கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக வேல்யூ கேட்கல, எவ்வளோ பூச்சரம் வந்து நீளத்துக்கு மேலே தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வட்ட வடிவம்னாலே அதோட சுற்றளவு 2πr, அவ்வளோதான். இது பேசிக்காக நம்ம வந்து ஆல்ரெடி டெட் எக்ஸாம்லேயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 2πr அப்ளை பண்ணுங்க. அப்போ 2 × 22/7 × ஆரோட வேல்யூனது 2.5. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் இன்டூ பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110/7. ஸோ இதை டிவைட் பண்ணனா 15.7ன்னு வருது உங்களுக்கு. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னது? 15 பாயிண்ட் தான் நம்மளுக்கு தேவை, ஓகேவா? ஸோ இதை வந்து 110 7ஆல் இது பண்ணிக்கோங்க. 7ஆல் பண்ணால் 7 1s are 7. ஸோ இதில் வந்து 4 0 5 போட்டோன்னா 35. திரும்பியும் வந்து 5 பாயிண்ட் வச்சு 0 வச்சா 7 49. ஸோ 1 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 15.7 நம்மளுக்கு தேவை என்னன்னா எவ்வளோ அதிகமாக வேணும்னா 15 தான் நம்மளுக்கு ஆன்சர், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th புக்கில் இருக்குது. முற்றொன்மைகள் இயற்கணிதம்ல வரும், இது ஃபார்முலா பேஸ் பண்ணி. ஸோ இதில் வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி வர்றதுனால ஃபார்முலா அங்கேருந்து நம்ம எடுப்போம். ஆனால் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா 9th 10th அந்த மாதிரி அல்ஜிப்ரால இயற்கணிதம்ல அந்த மாதிரி இதில் கேட்பாங்க. ஆனால் இதோட ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா எங்கே இருக்குன்னா 8th புக்கில் இருக்குது. இந்த 8th புக்கில் நீங்கள் ஃபார்முலா படித்தாதான் 9th 10th புக்கில் இருக்கிற அல்ஜிப்ராவே உங்களுக்கு தெரியும், இயற்கணிதமே தெரியும். என்னடா இவங்க பயமுத்துறாங்களே, இவங்க இயற்கணிதம் சொல்கிறாங்க, என்ன இவ்வளோ இதுவாக சொல்கிறாங்களே. நான் பயமுறுத்தல, உங்களை யாரையும் நான் பயமுறுத்தல. ஈஸியாகவே உங்களுக்கு ஃபார்முலா பேஸ் பண்ணி சம்மு போடுறது உங்களுக்கு எப்படின்னு நான் தெளிவாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? x + a + x + b + x + c. முதல்ல இதோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. இது 8th புக்கில் உங்களுக்கு இருக்கு, இயற்கணிதம்ல இருக்கு. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா x³ + a + b + c x²
ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி. இதுதான் இதோட ஃபார்முலா. இப்போ என்னன்னா இந்த எக்ஸ் கியூபுக்கு எக்ஸ் கியூப் இருக்கா, இது எதுவும் பண்ணாதீங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது 7. இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஃபார்முலாவில் என்ன இருக்குது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அப்போ இதோட வேல்யூ என்னது 7. அடுத்தது 14x. எக்ஸுக்கு முன்னாடி 14 இருக்கா, எக்ஸுக்கு முன்னாடி ஃபார்முலா என்ன இருக்குது ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இதோட வேல்யூ என்னது 14. லாஸ்ட்டாக ஏபிசி. ஏபிசியோட வேல்யூ என்னது கொஷினில் 21. இதை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ என்ன கேட்குறாங்க நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஃபார்முலா என்னது, அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். என்னன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இவ்வளோதான். இதுக்கான ஆன்சர் நம்ம எழுதியிருக்கோமா 7 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபியோட வேல்யூ என்னது 14. அவ்வளோதான். 7 ஸ்கொயர் என்னது 49. ஸோ இதை இன்ட்டு பண்ணால் என்னது 28. 49ல் 28 போயிடுச்சுன்னா 21. ஆன்சர் வந்துச்சா, முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இதுக்கான நம்மளுக்கு தேவை 8th இருக்க ஒரு ஃபார்முலா. அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவே 8th தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது இரு பல்லுறுப்பு கோவை மீசிமா கொடுத்துருக்காங்க, மீபோகா கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு இன்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 7a த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7a எக்ஸ் ப்ளஸ் 49a ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 7a. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் உங்களோட மீசிமா, இதுலேருந்து இது வரைக்கும் உங்களோட ஹெச்சிஎஃப், அதாவது மீபோகா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதால் டிவைட் பண்ணோம், ஒரு பல்லுறுப்பு கோவை வந்து கொடுத்துருக்காங்க 7a த ஹோல் ஸ்கொயர். இப்போ என்னன்னா இதையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. பேலன்ஸில் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதிங்க. எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7ax ப்ளஸ் 49a ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 7a. என்னன்னா இதில் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்களா, இதுக்கப்புறம் பயப்படாதீங்க, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்னன்னா எக்ஸை தவிர இதை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா எந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா. ஸோ அது என்ன வரும் அப்படின்னா ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் இன்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். இதுதான் ஏ, இதுதான் பி. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இங்கே 3 வராது. ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த பேஸ் பண்ணி நம்ம ஃபார்முலாவில் எழுதுனா இந்த எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் வந்து ஏ கியூப், ஏன்றது என்னது எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் கியூபு மைனஸ் பி கியூப் என்னது பி தான் உங்களோட 7a. 7ஐ கியூப் பண்ணிக்கணும், 7ஐ 3 மடங்கு ஆக்கணும். 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 அதாவது 343 ஏ கியூப். அவ்வளோதான். இப்போ கடைசியாக என்னடா இந்த ஆன்சர் அங்கே இல்லையா அப்படின்னா எக்ஸை இன்ட்டு பண்ணாதான் ஆன்சர் வரும். எக்ஸை உள்ள இன்ட்டு பண்ணுங்க. எக்ஸ் கியூபோட எக்ஸை இன்ட்டு பண்ணானது எக்ஸ் பார் 4 மைனஸ் இங்கே என்ன அது 343 இன்ட்டு எக்ஸ் ஏ கியூப். ஆன்சர் வந்துச்சா? அவ்வளோதான். இதுக்கான நம்ம யூஸ் பண்ணது என்னது ஒரே ஒரு ஃபார்முலா ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இதுவும் 8th புக்கில் தான் இருக்குது ஃபார்முலா. ஸோ 8th புக்கில் வந்து என்ன மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்குறாங்க பாருங்க. ஸோ இது வந்து பித்தாகரஸ் தியரம். இது ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய நத்தி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஆங்கிள் கேட்டாங்கன்னா என்ன, இதுக்கு நம்மளுக்கு இந்த முக்கோணம் மட்டும் தேவை, அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்தால் போதும். இது 12, இது 9, இதோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ அப்போ இதுக்கோட வேல்யூ என்னது பெரிய நம்பர் 12 ஸ்கொயர் மைனஸ் 9 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் என்னது 144 மைனஸ் 9 ஸ்கொயர் என்னது 81. ஸோ இதில் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 63ன்னு வரும் ஆன்சர். ஸோ 63 ரூட் 63யோட வேல்யூ என்னது உங்களுக்கு ரூட் 63யோட வேல்யூ நீங்கள் வந்து லாங் டிவிஷன்லலாம் போட வேண்டாம். ஜஸ்ட்டு இதுக்கு அடுத்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 63க்கு அடுத்த நம்பர் என்னது 64. ரூட் 64 எதோட ரூட், எதோட வர்க்க மூலம் பார்த்தீங்கன்னா 8ஓடது. 8 ஸ்கொயர் என்னது 8 இன்ட்டு 8 என்னது 64. அப்போ 64க்கு 1 கம்மியாக இருக்குது. அப்போ 8ஐ விட
ஒரு நம்பர் கம்மியா வரும்னு அர்த்தம். அப்ப 8ஓட 1 கம்மியானா 7. 7 புள்ளியில என்ன இருக்குன்னு பாருங்க. 7 புள்ளியில 3 இருக்கா? நம்மளுக்கு 3 வேணாம். ஏன்னா 1 தான் கம்மியாக போகுது. 64ல 63 இருக்கு. அப்ப என்னன்னா உங்களுக்கு 7.793 அவ்வளவுதான் ஆன்சர். இப்படி வந்துதான் நீங்க லாங் டிவிஷன்லாம் போடணும்னு இல்லை. ஆன்சர்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்த நம்பர் ஏதாவது வர்க்கமூலம் இருக்கா, இல்ல அதுக்கு முன்னாடி நம்பர் ஏதாவது வர்க்கமூலம் இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்தா போதும் இதுல. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். 20 அடி நீளமுள்ள ஏணி. ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏணி வந்து இருக்கு, 20 அடியா. அதுல வந்து பாத்தீங்கன்னா 16 அடி உயரமுள்ள சுவர், 16 அடி. இதுல சாட்சி வைக்கும் போது செவருக்கோ ஏணிக்கோ எவ்வளவு தூரம், அவ்வளவுதான் கொஸ்டின். இதுவும் எந்த ஃபார்முலா? பித்தாகரஸ் ஃபார்முலா. நீங்க அந்த கொஷினை படிக்க படிக்க தான் அது டயக்ராம் போட்டு நீங்க பண்ணீங்கன்னா ஈஸியாவே தெரிஞ்சிடும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து 20 ஸ்கொயர் மைனஸ் 16 ஸ்கொயர். 20 ஸ்கொயர் என்னது 400, 16 ஸ்கொயர் 256. ஸோ இதை மைனஸ் பண்ணாதது 144. 144 எதோட வர்க்கமூலம்? 12. ஆன்சர் வந்துச்சா? ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கு. உண்மையாவே அதுதான் சொல்றேன். ரொம்ப ஈஸி இருக்கிறதுலயே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து கொடுத்துருக்காங்க. கஷ்டமானதும் இருக்கு. ஆனா ஃபார்முலா ஒரே ஒரு ஃபார்முலா. எந்த சம்முக்கு எந்த ஃபார்முலா அப்ளை பண்றோம் தெரிஞ்சதுன்னா சம்முக்கு ஆன்சர் கன்ஃபார்ம். நம்மளுக்கு எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் 30 மார்க் மேக்ஸ்க்கு வருது. நம்மளோட டார்கெட்டு 30, அவ்வளோதான். நான் எல்லாரும் மாதிரியும் 25 அபோவ் எடுக்கணும், 28க்கு அபோவ் எடுக்கணும் அப்படிலாம் இல்லை. நம்மளோட டார்கெட் என்ன? 30 ஆஃப்டர் 30. அந்த 30 ஆஃப்டர் 30 எப்படி படிக்கணும், எந்த மூலையில இருந்து கேட்பாங்கன்ற முதற்கொண்டு நம்மளுக்கு தெரியணும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அவங்களுக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ணி எல்லாமே ரூல்ஸ்லேருந்து கண்டிஷன்லேருந்து இந்த மாதிரிலாம் வேர்டிங்ஸ்லலாம் கேட்பாங்க, இதெல்லாம் பண்ணணுன்ட்டு கிளியராக எடுத்து கொடுப்பேன். உங்களுக்கு அந்த டவுட்டே வேண்டாம். ஏன்னா 30க்கு 30 நம்ம எப்படி எடுக்கணும்ன்ட்டு நம்மளுக்கு தெரியும். என்னன்னா அதுக்கு ட்ரை பண்ண மாட்டோம், அவ்வளோதான். இதை ஒருத்தவங்க ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்கன்னா டக்குன்னு பிடிச்சிக்கிறவங்க நிறைய பேர். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க, டீட்டெயில்ஸ் கேளுங்க. ஸோ ஃபர்தராக இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு எஸ்டிடி எக்ஸாம் பற்றி மோர் டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.